தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. இந்த நோவாவுடைய இரண்டாவது ஊழியம் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. உங்களுடைய மனைவியை, உங்களுடைய கணவனை நீங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்த பிரயாசப்படுங்கள். கவனிங்க, கிறிஸ்து இயேசு தன்னுடைய சபையை, தன்னுடைய மனவாட்டியை ரட்சிப்பதற்கு தன்னை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தது, இறங்கி போக வேண்டியதா இருந்தது, அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியதா இருந்தது, தன்னை தானே தாழ்த்த வேண்டியதா இருந்தது. ஆகவே தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை ரட்சிப்புக்குள்ள நடத்த நீ எங்க இறங்கி போனமோ அங்க இறங்கி போ, எங்க தாழனமோ அங்க தாழ்ந்து போ. அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டிய இடத்துல அடிமையின் ரூபத்துக்கு போ, சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல சிலுவைக்கு ஒப்பு கொடு, ரட்சிப்பு தானாய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சிலுவைக்கு போய் தான் தன்னுடைய மனவாட்டியை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியம் என்றால், கவனிங்க, நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள். நம்மை நாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவைக்கு போய் நம்மை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தாரை ரட்சிக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். அதனால தான் சொல்றார் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், நான் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சபை குறித்தும் சொல்லுகிறேன். கணவன் மனைவி உறவை பற்றி பேசிட்டே வந்துட்டு நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை துணைக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் நம்மை அடிமையின் ரூபமாக்க தயாராக இருக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க, வீட்டில் தாழ்த்துப்பா, தானா ரட்சிப்பு வரும். தாழ்த்து, அடிமையின் ரூபம் எடு, சிலுவைக்கு ஒப்புக்கொடு, ரட்சிப்பு தானா வரும். ஆமேன். பிரைஸ் காட். மூன்றாவதாக, இந்த நோவாவினுடைய ஊழியத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நோவா ஒரு பேழையை உண்டாக்கினார். இந்த பேழை இன்றைய புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இந்த பேழைக்குள்ள பிரவேசித்தவர்கள் காக்கப்பட்டார்கள். அதுபோல சபைக்கு உட்பட்டவர்கள் மாத்திரம் காக்கப்படுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, அன்றைக்கு பேழைக்கு உட்பட்டவர்கள் எப்படி காக்கப்பட்டார்களோ அதுபோல இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சபைக்கு உட்பட்டார்களோ, ரட்சிக்கப்பட்டார்களோ, அவர்கள் மாத்திரமே வரப்போகிற உலகத்தின் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவார்கள் என்பது வேதம் சொல்லுகிற உண்மை. ஆகவே இந்த சபை அன்றைய பேழைக்கு ஒப்பாக இருக்கிறது. ரொம்ப முக்கியம். சபையை நடத்தக்கூடிய இந்த நோவாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சபைக்குள்ளே இருக்கிற அவ்வளவு ஜீவன்கள் இருந்தது பாருங்க, சகல ஜீவன்களையும் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். பிரைஸ் காட். ஆமென். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நோவாவினுடைய பராமரிப்பினால இந்த பேழைக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவராசியும் சாகலை. பிரைஸ் காட். ஆமென். சபைக்குள்ள வந்து ஒருத்தன் கெட்டு போகவே கூடாது. சபைக்குள்ள வந்து ஒருத்தன் கெட்டு போகக்கூடாது. சபைக்குள்ள வந்து ஒருத்தன் பின்மாறி போகக்கூடாது. சபைக்குள்ள வந்து ஒருத்தன் ரட்சிப்பை இழக்கக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அது இந்த நோவாவோட ஊழியத்தில் ரொம்ப அதிகமாக நமக்கு தெரிகிறது. கவனிங்க, இந்த நோவாவோட ஊழியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நோவாவை பற்றி அவர் நீங்கள் ஒரு வசனத்தை படிச்சுட்டா நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு எளிதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்திட்டு, நீங்கெல்லாம் மனம் திரும்பி சின்ன பிள்ளைய போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள
பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். நமக்கு இந்த குழந்தை சின்னதாக இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எப்படா இந்த பிள்ளை வளரும்ன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. உலகத்தில் இந்த சரீர வளர்ச்சியும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும், அதாவது உள்ளான மனுஷனில் கொஞ்சம் அவங்க நாலேஜாக வளரணும், ஞானத்தில் தேரணும், அறிவில் தேரணும், எல்லாத்துலேயும் தேரணும். அந்த முதிர்ச்சியை நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் எதை முதிர்ச்சின்னு சொல்கிறாருன்னா, கவனிங்க, நீங்கள் வளர வளர, குழந்தைங்க வளர வளர, ஏன் குழந்தைன்னு சொல்கிறாருன்னா, குழந்தைக்கு என்ன இருக்காதுன்னா கசப்பு இருக்காது, கபடம் இருக்காது. குழந்தைங்களுக்கு நீங்கள் யார் வீட்டுக்கு போவாதுன்றீங்களோ அவங்க வீட்டுக்கு போகும், யார்கிட்ட பேசாதுன்றீங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணும், பேசும். ஏன்னா குழந்தைக்கு இந்த பகைமை கசப்பு இதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியவே தெரியாது, கோபம்லாம் தெரியாது. அடிச்சிங்கன்னா உங்ககிட்டயே வந்து ஒட்டிக்கும். பேசாதன்னா பேசும். அது இருதயத்தில் அந்த கசப்பே இருக்காது பாருங்க. பொய் சொல்ல தெரியாது, இருதயத்தில் எந்த விதமான வஞ்சனையும் வைக்க தெரியாது. அப்போ இதெல்லாம் எப்படா வருதுன்னா வளர வளர வருது. அல்லேலூயா சொல்லுங்க. வளர வளர கோபம் வருது, வளர வளர பொய் சொல்ல தெரியுது, வளர வளர பொறாம குணம் வருது, வளர வளர கசப்பாக இருக்க தெரியுது, வளர வளர பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போக தெரியுது, வளர வளர பேசினாலும் பேசாமல் இருக்கணும்னு தோணுது. இதெல்லாம் நம்ம வளர்ச்சியினுடைய அடையாளம், பார்த்தீங்களா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா இதுலேருந்து அப்படியே மைனஸ் ஆகிட்டே வர்றது. பிரைஸ் காட், ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவன்னா கவனிங்க, இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா வளர வளர அவனுக்கு குழந்தை மாதிரியே அவன் மாறிட்டே வரணும். அடித்தாலும் திரும்ப போய் பேசணும், சண்டை போட்டுக்கிட்டாலும் திரும்ப போய் பேசணும், கோவப்பட்டாலும் அந்த கோவமே தெரியாத மாதிரி போய் பேசணும். பிரைஸ் காட், ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். பிரைஸ் காட், ஆமென். சரி, இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு விளக்கி சொல்கிறாரு. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றத அங்கே விளக்குறாரு பாருங்க. அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குமா? ஏசாயா 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்கள் வரைக்கும் அங்கே வாசிக்கும் பொழுது படிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். நல்லா கவனிக்கணும். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா இருக்குமானா ஒன்றா இருக்காது. ஓநாயோட தன்மை என்னடான்னா, ஆட்டுக்குட்டியை பார்த்தா ஆட்டுக்குட்டியை போட்டு தள்ளிடும், சாப்பிட்டுடும், கொன்றும், அடித்து பச்சிக்கும் அது. அப்போ இந்த ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா இருக்குது. ஏன் எப்படி இருக்குது? ஓநாய் எப்படி ஆட்டுக்குட்டியை அடிக்காமல் இருக்குதுன்னா, ஓநாய் இப்போ மனம் திரும்பிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், மனம் திரும்பின ஓநாய். அடுத்தது புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். எப்படி? புலியும் மனம் திரும்பிடுச்சு. கரெக்டாக சொல்றீங்க. அடுத்தது சிங்கம், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்து இருக்கும். எப்படி? இப்ப சிங்கம் மனம் திரும்பிடுச்சு. அடுத்தது கரடி. ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், ஒன்றா மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். அவைகளின் குட்டிகள்லாம் ஒண்ணா படுத்துக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் மாட்டை போல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொன்னா பாருங்க, புலி பசிச்சாலும், எவன் சொன்னான்னு தெரியல எனக்கு. இங்க சிங்கம் வைக்கோல் தின்னுது, வைக்கோல் தின்ற சிங்கம். அதை நீங்க அசிங்கம் நினைக்காதீங்க, அது தேவனுடைய ராஜ்யம். பிரைஸ் காட், ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தில் சுபாவெல்லாம் மாறிடுச்சு. அது மாம்சத்தை தான் சாப்பிடும். மாம்சத்தை சாப்பிட்றது இப்போ மாம்சத்தை சாப்பிடாத சைவ உண்ணியா மாறிடுச்சு. பிரைஸ் காட். அசைவ பிரியராக இருந்த சிங்கம் இப்போ சைவம் சாப்பிட பழகிடுச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, சபைக்குள்ளே வந்தால் சுபாவம் எல்லாம் மாறிடும். ஆமாம், சபைக்குள்ளே வந்தால் சுபாவம் எல்லாம் மாறிடும். மாறினா தான் நீ சபைக்குள்ளே இருக்கிறன்னு அர்த்தம். நீ முதல்ல அடித்து பட்சிக்கிறவனா இருக்கலாம், உள்ளே வந்ததுக்கப்புறம் உன் சுபாவெல்லாம் மாறி ஜீவியெல்லாம் மாறி இப்போ டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிற. நீ எது எப்படி இருக்கிறன்னா, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் படிங்க. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை. இப்போ கட்டு விரியன் கூட கடிக்க மாட்டேங்குது, விரியன் பாம்பும் கடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் மனம் திரும்பிடுச்சு எல்லாமே.
சரி, அப்புறம் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. நல்லா கவனிக்கணும், தீங்கு செய்வாரும் இல்லை, அதான் முக்கியம். அப்ப என்னைக்கு நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்களோ, சபை என்ன பண்ணும்னா உங்களுக்கு சபைக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய சுபாவத்தை அது மாற்றம். உங்களால் யாருக்குமே தீங்கு நடக்காது. பிரைஸ் காட், ஆமென். உண்மையாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் சபைக்குள்ளே வந்துட்டான்னா, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தான்னா, அவனால் யாருக்குமே எந்த நாளுமே கெட்டதே நடக்காது. அவன்தான் விசுவாசி. இவைகளையெல்லாம் யார் நடத்துவா? ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். யார் நடத்துவாங்களா? ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். கவனிங்க, அப்போ பாலசிங்கமும் கன்றுக்குட்டியும் கரடியும் வெள்ளாட்டுக்குட்டி இதெல்லாம் ஒன்றா மேய்து பாருங்க. இதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது நோவாவோட பேழை. பிரைஸ் காட், ஆமென். நோவாவோட பேழையில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, சகல சுத்தமான மிருகங்கள் சகல அசுத்தமான மிருகங்கள் எல்லாத்தையும் உள்ள கூப்பிடுறார். கவனிங்க, சகல மிருக ஜீவன்களும் இப்போ நோவாவுடைய பேழைக்குள்ளே வந்திருக்குது. தயவு செய்து அதை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். சகல மிருக ஜீவன்களும் நோவாவோட பேழைக்குள்ளே வந்துருச்சு. 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 7:2. பூமியின் மீது எங்கும் சுத்தமான சகல மிருகங்களையும் ஆணும் பெண்ணுமாக, சுத்தமில்லாத மிருகங்களில், நல்லா கவனிங்க, சுத்தமில்லாத மிருகங்களையும் தேவன் பேழைக்குட்பட பண்றார், சுத்தமுள்ள மிருகங்களையும் தேவன் பேழைக்குட்பட பண்ணுகிறார். கவனிங்க, தேவனுக்கு நீங்களும் நானும் கட்டளையிட முடியாது. தேவன், ஆண்டவரே இந்த பேழைக்குள்ள சுத்தமான மிருகங்களை மாத்திரமே நான் சேர்த்துக்கிறேன், நோவா சொல்ல முடியாது. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபையில் வெறுமனே பரிசுத்தவான்களாக நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், சபையில் சுத்தமான மிருகங்கள் மாத்திரமல்ல, அசுத்தமான மிருகங்களும் சேர்ந்தது தான் சபை. அல்லேலூயா. அதனுடைய சுபாவத்தை தேவன் இங்கே வந்தால் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். இங்கே வந்தால் தேவன் சுபாவத்தை மாற்றுவார். நீங்கள் நினைக்கக்கூடாது பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் தான் நான் இருப்பேன். பிரதர், இந்த சர்ச்சில் யாருமே சரி கிடையாது பிரதர், ஒன்றும் ஒழுங்கு இல்லை, சபையை மாற்றிடலாம்னு நினைக்கிறேன் பிரதர். நீ சபையை மாற்றினா காரியம் நடக்காதுப்பா. உன்னை மாற்று, உன் சுபாவத்தை மாற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கவனிங்க, ஏன்னா சகல விதமான அசுத்தமான மிருகங்களையும் சகல விதமான சுத்தமான மிருகங்களையும் பேழைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணினவர் தேவன். காரணம் என்னன்னா, கவனிங்க, சபை என்பது கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். சபை எப்படி இருக்கும்? ஆமாம், சுத்தமான மிருகங்கள் இருக்கிறதுனால மாத்திரம் இல்லை, கொஞ்சம் அசுத்தமான மிருகங்களும் இருக்குது. ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு தான் இருக்கும் சர்ச்சு. ஆனால் இந்த சர்ச்சை மாதிரி பாதுகாப்பான இடம் வேற வெளியே இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சபைக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பாதுகாப்பான இடம் என்பதை மறந்து போகாத. இங்கே இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பு வெளியே இல்லை. பிரைஸ் காட், ஆமென். வெளியில இருந்தா நாம அழிவோம், வெளியில இருந்தா ஆபத்து, வெளியில இருந்தா நியாய தீர்ப்பு. ஆனா சபைக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரமே பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. வெளியில இருந்து அழிகிறத விட உள்ள இருந்து கொஞ்சம் அனுசரித்து கொள்றது நல்லது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஆமென். சபையில சில மிருக ஜீவன்களை உங்களால சகித்து கொள்ள முடியலையா? நோவா சிறு பையனை போலாகணும். ஏன்னா யாரையும் பனிஷ் பண்ணிடக்கூடாது, யாரையும் அடிச்சிடக்கூடாது. கோபம் வந்து ஒன்று வச்சா என்ன ஆகுறது? அந்த சந்ததி அழிஞ்சிரும். கணக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நோவா என்ன பண்ணணும் தெரியுமா? குரங்குகிட்டையும் சிரிக்கணும், யானைக்கிட்டையும் சிரிக்கணும், ஆடுகிட்டையும் சிரிக்கணும், அது விஷப்பூச்சி அதுகிட்டையும் சிரிக்கணும். வேற வழி இல்லை. அதோட ஜீவனையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நோவாவுக்கு இருக்குதே. அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி நினச்ச உடனே யாரையும் பேழைக்குள்ளேருந்து தள்ளிட முடியாது, தூக்கி போட்ட முடியாது. அந்த ஜீவனுக்கு உத்தரவாதம் பண்ணணும். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறது தேவனுடைய மேய்ப்பன், தேவனுடைய ஊழியன். அப்ப சபைக்குள்ள இருக்கிற சின்ன பூச்சியா இருந்தாலும் சரி, அது சின்ன விலங்கோ பெரிய விலங்கோ, உத்தரவாதம் பண்ண வேண்டியது ஊழியனுடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. அதை வசந்த படிக்கிறீங்களா? எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள்
துக்கத்தோட அல்ல. நல்லா கவனிங்க, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பேழையிலிருந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுற முடியாது. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் போட்டுற முடியாது. ஆமென். ஏன்னா பேழைக்குள்ள பிரவேசிக்க பண்ணினவர் தேவன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படியா சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க, அப்ப பேழைக்குள்ள பிரவேசிக்க வைக்கிறது பாஸ்டர் இல்ல, தேவன். அப்ப ரட்சிப்புக்குள்ள நடத்துறது தேவன். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த பாஸ்டராலையும் மனுஷனை ரட்சிக்க முடியாது, எந்த லீடர்ஸாலையும் மனுஷனை ரட்சிக்க முடியாது, எந்த எவாஞ்சலிஸ்ட் தீர்க்கதரிசி அப்போஸ்தலரால மனுஷனை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவன் ஒரு மனுஷனை ரட்சித்து அவருடைய சபைக்குள்ள கொண்டு வருவாரானால், தேவன் அனுமதித்த ஒரு மனுஷனை சபையை விட்டு வெளியே துரத்த ஒரு மனுஷனால முடியாது. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியானால் மேக்சிமம் கூடுமான வரைக்கும் 99.9 அந்த ஜீவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணும். அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, அந்த ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது, அந்த ஆத்துமா காக்கப்படணுமே. நித்திய ஆக்கினையில் வரப்போகிற ஜலப்பிரளயத்தில் அது சிக்கி செத்து போகக்கூடாது என்பதற்காக ஒரு மேய்ப்பன் என்ன பிரயாசப்படணுமோ அந்த பிரயாசத்தை படணும். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்தில். எந்த ஆத்மாவையும் அவ்வளோ சீக்கிரம் பேழையிலிருந்து வெளியே தருத்த முடியாது. இந்த பேழை தான் பாதுகாப்பு, சபை தான் பாதுகாப்பு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன பண்ணுவார்னா, மேய்ப்பன் என்ன பண்ணுறாருனா, இங்கே வந்ததுக்கு பிறகு இதோட ஜீவிய மாற்றத்துக்காக சில வேலைகள்லாம் செய்வார். பிரைஸ் காட். எங்கே தான் வேலை நடக்கும்? சுபாவ மாற்றம் இங்கே தான் நடக்கும். தேவன் சபைக்குள்ளே வச்சு தான் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, சுபாவங்களை மாற்றுகிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மளை விட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த சுபாவ மாற்றங்கள். ஏன் அப்படின்னா, நீ சுபாவத்தை மாற்றலைன்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆபத்து. புரியுதா? நம்ம சுபாவத்தை மாற்றலைன்னா அடுத்தவனுக்கு ஆபத்து வர நேரிடும். அதனால் அந்த ஏரியாவில் மாத்திரம் மேய்ப்பன் கொஞ்சம் கவனமாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை. சபைக்குள்ள தேவன் உங்களை உட்பிரவேசிக்க பண்ணியிருப்பார்னா நீங்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நீ பேழைக்கு பிரவேசிச்சிட்டியா கேளுங்க, பேழைக்குள்ளே வந்துட்டியான்னு கேளுங்க. எப்போ பேழைக்குள்ளே வந்தோம் படிங்க பார்க்கலாம். பேழைக்குள்ளே எப்போ வந்தோம்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, சரி, கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள். ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதற்கு ஒப்பனையான? பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம். அப்ப பேழைக்கு பிரவேசிப்பதற்கு ஒப்பனை எது? ஞானஸ்தானம். என்றைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணி மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுகிறீர்களோ, அன்றைக்கு நீங்க பேழைக்குள்ள பிரவேசிச்சதா அர்த்தம். ஆமென். ஆமா, இந்த பேழைக்குள்ளே பிரவேசிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வருகிற எந்த ஆக்கின தீர்ப்பும் உங்களை அணுகாது. ஆமென். ஆமாம். அப்போ இந்த பேழையை கட்டுவது மாத்திரமல்ல, இந்த பேழைக்குள்ள தேவன் கொடுத்த, தேவன் அனுமதித்த சகல ஜீவராசிகளையும் உயிரோடு காப்பாற்றி நீங்கள் வெளியே புறப்பட்டு போங்கன்னு சொன்னப்போ அவ்வளவு ஜீவராசிகளையும் அதனுடைய வம்சங்கள் அழியாமல் வெளியே புறப்பட பண்ணது நோவாவோட ஊழியம். பிரைஸ் காட். ஆமென். பிரசங்கிக்கிறது ஊழியம்னா அதை விட முக்கியம் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்துறது. அதை விட முக்கியம், கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஜீவன்களை பாதுகாத்து நடத்துறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை பாதுகாத்து நடத்தணும்னா இங்கே என்ன வேணும் தெரியுமா? சிறு பிள்ளைகளை போல ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ளே சிறு பிள்ளையை போல இருங்க. சொல்லுங்கள், சிறு பிள்ளையை போல இருங்க சபையில். அப்போ தான் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிறு பிள்ளையை போல மாறுங்க. ரொம்ப பெரியவங்களாக இருக்காதீங்க சபையில், பிரச்சனை. நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா பிரச்சனை. சிறு பிள்ளைகளாக இருங்க. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், சிறு பிள்ளையாகவே இருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? உங்களுடைய மாம்சீக சுபாவங்களில் நீங்கள் குழந்தையாக மாறிடணும். இந்த பெருமை, பொறாமை, கசப்பு, பகைமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. சிறு பிள்ளையை போல மாறிடணும். ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி வரணும். பூரண புருஷனை போல மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்களாக மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது
இங்கே தேவனுடைய பார்வையில் உலக பிரகாரமாக நீங்கள் குழந்தைய போல மாறுறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அடுத்ததா நோவா செலுத்திய பலி. இந்த பேழையிலேருந்து அவங்க வெளியில் வர்றாங்க. ஒரு ஆண்டு அவங்க பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆண்டு முடிகிற தருணத்தில் கர்த்தர் உள்ள பேழையிலேருந்து வெளிப்பட பண்ணுகிறார். அவர் ஒரு பலி செலுத்துகிறாரு. அந்த பலியை கர்த்தர் முகர்ந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் இனி இந்த மனு குலத்தை சங்கரிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 8வது அதிகாரம் 20 to 22 வசனங்கள் வரையில நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையாய், நல்லா கவனிங்க, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். கர்த்தர் முகர்ந்துட்டு அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. 3 காரியம் சொல்றார். இனி நான் மனிதனை சபிப்பதில்லை. அவன் இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இனி அவனை சங்கரிப்பதில்லை. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் இனி அவனை சபிப்பதில்லை, இனி அவனை சங்கரிப்பதில்லை. நோவா செலுத்தின ஒரு பலி, நல்லா கவனிக்கணும், நோவா செலுத்தின ஒரு பலி தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தி தேவனுடைய கோபத்தை ஆற்றி, தேவன் இந்த ஜனத்தை நான் சபிப்பதில்லை, இந்த ஜனத்தை நான் சங்கரிப்பதில்லை என்று சொல்ல வைக்குமானால், இந்த நோவாவின் பலியை பார்க்கிலும் பிரதானமாக தன்னையே பலியாக தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலி, கவனிங்க, அவருடைய சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்திருக்கிறாரு. அந்த பலியினாலே இப்ப தேவன் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நான் இவர்களை சங்கரிப்பதில்லை, இவர்களை சபிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நோவாவின் பலியே தேவனை இவ்வளவு பிரியப்படுத்துமானால், நோவாவிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, ஒரு மிருக ஜீவனுடைய வாசனை கர்த்தருடைய இருதயத்தை இவ்வளவு திருப்தியாக்குமானால், நல்லா கவனிங்க, தன்னிலே பாவம் இல்லாமல் பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கு தேவனை எவ்வளவு அதிகமாய் பிரியப்படுத்தி நம்மேல் வரவிருந்த சகல சாபங்களையும் மாற்றி நமக்கு வர இருந்த சங்காரத்தை இனி வரவிடாமல் தடுக்கும் என்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் பலியானதினாலே உன்மேல் ஒரு சாபமும் வராது. அவர் பலியானதினாலே, அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இனி நீங்களும் நானும் சங்காரம் ஆவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சங்காரம் ஆவதில்லை, அழிவு நமக்கு வர்றதில்லை. தேவன் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார், அழிக்கிறதுக்காக வரல. ஆமென். தேவன் நம்மளை அழிக்கிறதுக்காக வராம ரட்சிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்காரம் கிடையாது. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு பிரதானமான முக்கியமான பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியம், நோவாவினுடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய மீட்பை தன் வாழ்க்கையில் பார்த்தவர்கள் நோவாவும் நோவாவுடைய பிள்ளைகளும். உலகமே அழியுது. நல்லா கவனிங்க, நோவா பேழைக்குள்ள பிரவேசிச்ச பிறகு கதவை யார் அடைச்சது? ஒரு டைம் வரும், ரட்சிக்கிறதுக்கு அந்த நாளில் நம்மளாலாம் ஒன்றும் முடியாது, கர்த்தர் தான் கதவை அடைப்பார். ஆமென். அவர் அடைச்சிட்டார், சாவி அவர் கொண்டு போயிட்டார். இதை யார்கிட்டையும் துறக்க முடியாது, அவராக திறந்தா தான் உண்டு. அப்போ பேழையை அடைச்ச பிறகு இவங்க எல்லாம் பார்த்தாங்க, முழு மக்களினமும் அழிந்து, முழு மிருக ஜீவன்களும் அழிந்து செத்து மிதக்கிறத ஜன்னல் வழியே இவர்கள் தங்கள் கண்களால் பார்த்தவர்கள். முழு உலகமும் மரித்ததை, தேவனுடைய நியாய தீர்ப்பை இவர்கள் கண்களால் பார்த்தாங்களே. தேவன் தனக்கு பாராட்டின அந்த இரக்கத்துக்கு தக்கதாக நடக்கணும் தானே, ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த இரக்கத்துக்கு தக்கதாக நடக்காமல் இந்த காம் என்பவன் என்ன பண்ணான்? கவனிக்கணும், இல்லை சில முக்கியமான விஷயம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம்.
சில ஆட்கள் இதை தடவை படிக்கும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். குழப்பமான ஒரு பகுதி என்னென்னா, நோவா எப்படிங்க திராட்சை ரசம் குடிக்கலாம்? அவர் நீதிமான் பரிசுத்தவான் இல்லையா? அவர் தண்ணி அடிக்கலாமா? செய்யலாமா? அது தப்பு இல்லையா? அப்படின்னா நோவா திராட்சை ரசம் வழக்கமாக குடிக்கிறவர். நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு அது உணவு, பயிரிட்டு அது அவங்க உணவு. ஆனால் நோவா இப்போ குடித்தார் பாருங்கள் திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் இது ஃபஸ்ட் இன்சிடெண்ட், நோவாவோட வாழ்க்கையில் முதல்ல நடக்கிற ஒரு சம்பவம். இந்த திராட்சை ரசம் புளித்திருந்தது என்பது நோவாவுக்கு தெரியாது. ஏன்னா 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது முதல் மாரிக்காலமும் கோடைக்காலமும் சீதளமும் உஷ்ணமும் விதைப்பும் அறுப்பும் ஆமாம் ஒழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். சீசன்ஸ், காலங்களை கர்த்தர் கட்டளையிடுறார். அதுக்கு முன்னாடி நம்ம கவனிங்க, அதுக்கு முன்னாடி எந்த பழங்களும் எந்த பழரசங்களும் கெட்டு போகாத ஒரு கால சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக கால சூழ்நிலை மாறினது. ஆக திராட்சை ரசம் புளித்து போன விஷயம் நோவாவுக்கு தெரியலை. சரி, நோவாவுக்கு தெரியலை, திராட்சை ரசத்தை அவர் அருந்திட்டார். இப்போ வஸ்திரம் பழகி நிர்வாணமாக படுத்திருக்கிறார். காம் வரான். காம் வந்து கவனிங்க, காம் வந்து பார்த்துட்டு காமா இருந்திருந்தானா பிரச்சனை கிடையாது. காம் வந்து பார்த்துட்டு காமா இல்லை, சேம் கிட்ட போய் சொல்கிறான், சேம் வந்து பாரு, சேம் பப்பி சேம் அப்பாவை பார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வரான். அவனை கூப்பிட்டு வந்து சேம் என்ன பண்ணுறானா, காம் செய்தது போல செய்யாமல் வந்து ஒரு வஸ்திரத்தை போட்டு மூடினான் என்று பார்க்கிறோம். இதை எபிரேய வேத வல்லுநர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க. அந்த வித்தியாசமான மொழிபெயர்ப்பெல்லாம் இருக்கட்டும், நமக்கு எழுதி இருக்கிற மாதிரியே நம்ம இப்போ இன்டர்பிரட் பண்ணிப்போம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், நமக்கு என்ன இருக்குதோ அதை நம்ம இப்போ படிச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப டீப்பாக போகிறப்ப டீப்பாக போய்க்குங்க. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு, அவர் நிர்வாணத்தை வந்து பார்த்துட்டாரு. இப்போ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்ச உடனே நோவா எழுந்து காமையும் காமோட சந்ததியையும் சேர்த்து சபிக்கிறார். கானான் சபிக்கப்பட்டவன்னு சொல்கிறார். ஏங்க, அவர் நிர்வாணமாக இருந்ததை பார்த்துட்டு போய் வெளியில் சொன்னதுக்காகவா இவ்வளோ பெரிய சாபம்? அதுக்கு இவ்வளோ பெரிய சாபத்தை கொடுக்கலாமா அப்படின்னா, கவனிங்க, நிர்வாணத்தை வெளியே சொல்லுதல் என்பது பாவம். எப்படி பாவம்னா, அவர் நிர்வாணமாக இருக்கிறாரு. ஏன் இருக்காருன்னா, கவனிங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு நிலைமை தவறிட்டார், சரியா? இந்த நிர்வாணத்தை மூட வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் நிர்வாணத்தை மூடாமல் அதை போய் வெளியே பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறார் பாருங்க, இது பாவம். வேதம் சொல்லுகிறது 1 பேதுருல அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு என்ன பண்ணுமா? படிங்க, 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பு திரளான பாவங்களை மூடும். நல்லா கவனிங்க, அன்பு மூடும். சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு என்ன பண்ணும்? மூடும். ஒருத்தருடைய தவறுகளை, ஒருத்தருடைய குறைவுகளை வெளியே கொண்டு போய் தண்டோரை அடிக்காது. அன்பு மூடும். அப்ப அன்பு இல்லாத தன்மை என்ன பண்ணும்னா, அதை எல்லார்கிட்டையும் சொல்லும். உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியுமா? விவரத்தை கேள்விப்பட்டியா? ஊன்னு சொல்கிறதெல்லாம் ஒருத்தருடைய தவறுகளை நம்ம போய் விளம்பரம் பண்ணுறது, ஒருத்தருடைய தவறுகளை நாம் விமர்சிக்கிறது, ஒருத்தருடைய தவறுகளை தண்டோரா அடிக்கிறது, இது அன்பு இல்லாத தன்மையை குறிக்கும். கானான் சபிக்கப்பட்டதற்கு காரணம் அன்பு இல்லாத தன்மை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். பிரைஸ் காட், ஆமென். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பாக இருக்கிறனா என் சகோதர சகோதரருடைய குறைவுகளை, குற்றங்களை மூடுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருடைய குற்றங்களை, ஒருவருடைய குறைவுகள் நமக்கு தெரிய வரும் பொழுது அதை நான் மூடணும்.
பிரைஸ் காட். தெரிஞ்சா ஒருத்தருடைய தவறுகள் தெரியுதுன்னா முடிஞ்சால் நேரடியாக அவருக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள், எச்சரிப்பு கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. அதை வெளியில் 4 பேர்கிட்ட தூற்றி திரிகிறது நல்ல பழக்கம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறிற்று. பிற்பாடு இந்த சந்ததியின் வழியாகவே மீண்டும் அந்த ராட்சத இனம் மறுபடியும் உருவாக துவங்கியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிய இரக்கம், பெரிய கிருபை, ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசி இருக்கிறீங்க? என்னை அவர் ரட்சித்திருக்கிறாரே, தகுதி இல்லாத எனக்கு கிருபை பாராட்டினாரே. எத்தனையோ பேர் அழிவுக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தினால கிருபைனால என்னை ரட்சித்தாரே. நான் எவ்வளோ அன்பாக இருக்கணும், என் கூட இருக்கிற என் சகோதர சகோதரிகளோடு எவ்வளோ அன்பாக இருக்கணும். நான் அவருடைய குறைவுகளை குற்றங்களை மூடுறதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். யாருடைய நிர்வாணத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு நான் அழைக்கப்படலை. ஆமென். பிரைஸ் கார்டு. பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். நீங்களும் நானும் கிறிஸ்துவானவர் நம்மேல் எவ்விதமாய் அன்பு செலுத்தினாரோ அதே அளவுக்கு நம்முடைய சகோதரிடத்தில் அன்பு செலுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.